மக்களின் அடிப்படை தேவைகள் நிவர்த்தி செய்யப்படுவதில் ஒரு கிராமத்தின் அபிவிருத்தி தங்கியுள்ளது. எனினும் அபிவிருத்தியின் வாடை வீசாத ஒரு கிராமமான வவுனியா பம்பைமடு கற்பக கிராமம் விளங்குகின்றது. வவுனியா பம்பைமடு கற்பக கிராமமே இவ்வாறு எந்தவித அடிப்படை வசதிகளும் இன்றி காட்சி அளிக்கிறது. கற்பக கிராம மக்கள் நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலையால் இடம்பெயர்ந்து மீள்குடியேறியுள்ளனர். காணிக்கு மீளக்குடியம் வந்து 2009 இருந்து இந்த காணிக்கு தகரம் தந்தது மட்டும்தான். தகரமும் 8 பேக்கெட் சீமந்தும் தந்தாங்க. அதுக்கு பிறகு வீடு திட்டம் தாரேன்றாங்க. வீடு திட்டம் இன்னும் தந்த பாடில்ல. இந்த கிராமத்தில் தற்போது சுமார் 70 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. மீள்குடியேறிய இந்த மக்களுக்கு நிரந்தர வீடு நிர்மாணித்து கொடுக்கப்படாமையினால் தற்காலிக கொட்டகைகளில் காலத்தை கழிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இப்ப இந்த வீட்டை பாருங்க தரப்பால் கட்டி வச்சிருக்கோம். இந்த தகரத்துல இந்த கம்பியை நான் வெட்டி விடுவனா இருந்தா அப்படியே விடும். இல்ல இது இழுக்குமா இருந்தா அந்த பக்கம் சுவரம் விழுந்து நான் எங்க மண்டையில விழும். தற்காலிக வீடு இத்தனை வருஷத்துக்கு 7 வருஷம் இருக்குன்றது பெரிய காரியம். மழைக்காலங்களில் தற்காலிக குடிசைகளுக்குள் வெள்ள நீர் உட்புகுவதால் வேறு இடங்களை நாடி செல்ல வேண்டியுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். போதுமான வசதி எங்களுக்கு இல்ல. பிள்ளைகளும் அப்படி படிக்கிறதுக்கு கஷ்டம். எங்களுக்கு எல்லா வசதியுமே ஒன்றுமே நிரந்தரமான இதுகள் இல்ல. மழை வந்தா எங்களுக்கு ஒரே பய முடி முழக்கத்துல தகரம் வந்து தலையில விழுந்துருமோ. வீட்டு திட்டம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பல முறை தெரிவித்த போதிலும் தமக்கு ஏமாற்றமே எஞ்சியதாக இந்த மக்கள் தெரிவிக்கின்றனர். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி.